காலத்தில் பெருமைமிக்க விஜயநகர பேரரசில் புத்திசாலி மற்றும் வலிமைமிக்க அரசராக கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்து வந்தார். அவரது அரசவையில் அறிவாளி அமைச்சர்கள், வீரமிகு படை வீரர்கள் இருந்தனர். ஆனால் அவர்களில் அனைவரையும் விட ஒருவர் தனித்துவமாக விளங்கினார். அவர் வலிமைக்காக அல்ல, செல்வத்திற்காக அல்ல, தன் கூர்மையான புத்திசாலித்தனத்திற்காக. அவர்தான் தெனாலிராமன். சிக்கல்களை சிரிப்புடன் தீர்க்கும், அறிவுரையுடன் பாடம் கற்பிக்கும் அற்புதமான நபர். இன்றைக்கு அவர் நகைச்சுவை கலந்த அறிவை உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையாய் நாம் நாடகமாக காணவிக்கிறோம். யாரும் பேசாதீங்கள், அரசர் வந்தா என் வேலை போய்விடும். இன்றைய அரசவையில் ஏதோ பெரிய சோதனை போல் இருக்கிறது. ஆமாம், இன்று யாரோ சிக்க போறாங்க. அமைதி அமைதி, அரசர் வருகிறார், அரசர் வருகிறார். ராஜாதி ராஜர், மன்னாதி மன்னர், விஜயநகரத்தின் பெருமை நம் அருமை அரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அரசே. வணக்கம் அமைச்சர்களே, அனைவரும் நலமா? நலம் அரசே. நானும் நலம்தான். அமருங்கள். அமைச்சர்களே, நான் இன்று தென்னாலியின் அறிவை சோதிக்க விரும்புகிறேன். அரசே, தென்னாலி எப்போதும் புத்திசாலி. ஆஹா, அதனால் தான் நான் 3 கேள்விகள் கேட்கப் போகிறேன். கேள்விகளா? தென்னாலி இல்லாமலா? யார் அங்கே? தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். தெனாலிராமன் வருகிறார் 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 வருகிறார். வணக்கம் அரசே. அமருங்கள். தெனாலி, நான் இன்று 3 கேள்விகள் கேட்கப் போகிறேன். கேட்கட்டுமா? கேளுங்கள் அரசே. அமைச்சர்களே, இதில் நீங்களும் பங்கேற்கலாம். ஆகட்டும் அரசே. முதல் கேள்வி, உலகில் மிக வேகமானது எது? அரசே, மிக வேகமானது குதிரை. அது ஒரு நாளில் 100 மைல் ஓடும். அமைச்சரே, அதற்கு பின்னால் நீயும் ஓடிவிடு. அது வேகம்தான், ஆனால் மிக வேகமா? மிக வேகமானது நான் பேசும் வேகம். நான் பேச ஆரம்பித்தால் யாராலையும் நிறுத்த முடியாது. தெரியும் தெரியும், உன்னிடம் இருப்பது வாயிலை, காலியான தகர டப்பா. எதையாவது பிதற்றிக் கொண்டே இருப்பாய். அரசே, அதற்கு ஏன் இப்படி நெளிகிறாய்? பதிலை கூறுங்கள். மிக வேகமானது என் தோழியின் கோபம். ஒரே நொடியில் எரிந்து விடுவாள். தோழியா? இருக்கட்டும் இருக்கட்டும், பிறகு கவனித்துக் கொள்கிறேன். அரசே, மிக வேகமானது என் ஓட்டம். எங்கு? சிறிது ஓடி காட்டு. அமைச்சரே, நடக்கவே முடியலையாம், இதில் இவர் ஓடுவாராம். தெனாலி, மிக வேகமானது மனம் அரசே. ஒரு நொடியில் உலகம் முழுவதும் சுற்றிவிடும். அருமை தெனாலி, உன் அறிவுக்கு இணையே இல்லை. இரண்டாவது கேள்வி, உலகில் மிக பெரியது எது? அரசே, மிக பெரியது மலை. அது வானத்தை தொடுகிறது. மிக பெரியதா? அங்கு என்ன தேடுகிறாய்? ஒருங்கள், வெளியே தேடுகிறேன். ஆஹா, என்ன உயரம், என்ன அழகு! கண்டுபிடித்து விட்டேன். மிக பெரியது இந்த அரண்மனை. இதற்கு இணை இல்லை. ஓ, இதை தான் நீ இவ்வளவு நேரம் தேடிக்கொண்டிருந்தாயா? நான் கூட உன் மூளையை தான் தேடுகிறாய் என்று நினைத்தேன். அரசே, மிக பெரியது என் வயிறு. எவ்வளவு சாப்பிட்டாலும் இடம் இருக்கும். பார்த்தாலே தெரிகிறது, உன் வயிறை பார்க்க பானை போல் உள்ளது. அரசே, மிக பெரியது. அமைச்சரே, உன் தலையை சொறிவதற்கு பதிலாக உன் மூளையை சிறிது சுரண்டினால் பதிலாவது கிடைக்கும். கண்டுபிடித்து விட்டேன். அரசே, மிக பெரியது இந்த அமைச்சரின் வயிறு. இதுக்குள் முழு இருந்து போடலாம். நான் கேள்வி கேட்டால் இந்த அமைச்சரின் வயிற்றை கவனித்துக் கொண்டிருந்தாயா தெனாலி? மிக பெரியது வானம் அரசே. அது மலை, கடல், உலகம் முழுவதும் அடக்கிக் கொள்கிறது. சரியான பதில் தெனாலி. மூன்றாவது கேள்வி, உலகில் மிக முக்கியமானது எது? அரசே, மிக முக்கியமானது பணம். பணம் இல்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார். அதுவும் உண்மைதான். இல்லை அரசே, மிக முக்கியமானது பதவி. பதவி இருந்தால் எல்லாம் கிடைக்கும், தங்களைப் போல. ஓ, என் பதவிக்கு ஆசைப்படுகிறாயா? பிறகு கவனித்துக் கொள்கிறேன்.
அரசே, இவர்கள் இருவரும் கூறுவது தவறு. நான் சொல்கிறேன், கேளுங்கள். மிக முக்கியமானது சாப்பாடு. சாப்பாடு இல்லை என்றால் அதுவே வேலை செய்யாது. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, எப்பொழுதும் சாப்பாடு. உமக்கு அறிவு இருக்கிறது அமைச்சரே, சிறிததை பயன்படுத்துங்கள். தற்போது கூட பசிக்கிறது போல் இருக்கிறது. அட போங்கப்பா. அமைச்சரே, சற்று பொறுங்கள். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீ உறங்கு கொண்டிருக்கிறாயா? பதிலை கூறுங்கள். அரசே, மிக முக்கியமானது தூக்கம். தூக்கம் இல்லை என்றால் என் அறிவே வேலை செய்யாது. ஓ, உமக்கு அறிவு இருக்கிறதா? தெனாலி, மிக முக்கியமானது இன்றைய நாள் அரசே. இன்று நாம் செய்வதே நாளைய வாழ்க்கை. சபாஸ் தெனாலி. தெனாலி, நீ சரியாக பதில் சொன்னதால் நான் உனக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்குகிறேன். எனக்கா 1000 பொற்காசுகளா? நன்றி அரசே. இல்லை இல்லை, இந்த 1000 பொற்காசுகள் எனக்கு இல்லையா? அரசே, எனக்கு உமக்கு சாப்பாடு தானே முக்கியம். உமக்கு உணவு தயாராகிவிட்டது, போய் உண்ணுங்கள். ஆகட்டும் அரசே. சாப்பாடு என்றவுடன் எப்படி ஓடுகிறாய்? அரசவை கலைகிறது. அரசவையில் அறிவுக்கு மதிப்பு இருந்தாலும் வெளி உலகத்தில் முட்டாள்தனமும் நிறைந்திருந்தது. நண்பா, உன்னிடம் நான் ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும். கேளு நண்பா. என்னை பார். என்னவாயிற்று? என் மூக்கை பார். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நன்றாக பார் நண்பா, என் மூக்கு வளைந்திருக்கிறது. ஆமாம், வளர்ந்துதான் இருக்கிறது. என்ன செய்யலாம்? ஒரு சிந்திக்கிறேன். இந்த பேசாமல் மூக்கை வெட்டிவிட நேராகிவிடும். நல்ல யோசனை நண்பா. ஐயோ ஐயோ, வலிக்கிறது வலிக்கிறது. ஐயோ, ரத்தம் வருகிறதே. பேசாமல் தப்பித்து ஓடிவிட வேண்டியதான். எங்க தப்பிக்க சொல்க பார்க்கிறாய்? வேணாம் நண்பா, என்னை மன்னித்து விடு. இல்லை இல்லை, அரசிடம் நீதி கேட்போம். வேணாம் நண்பா, என்னை மன்னித்து விடு. ஐயா, என்னவாயிற்று? ஏதாவது உதவி வேண்டுமா? நான் அரசரை காண வேண்டும். சற்று பொறுங்கள். அரசே அரசே. என்னவாயிற்று? அந்நிய நாட்டு வீரர்கள் நம் நாட்டை நோக்கி போர் தொடங்க வருகிறார்களா? அமைச்சர்களே, தூக்குங்கள் வெள்ளை கொடியை. அது இல்லை அரசே. அதற்கு ஏன் இவ்வளவு பதட்டமாக வருகிறாய்? நம் 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 சீக்கிரமாக சொல்லி துளையும். நம் அரண்மனை வாயிலில் ஒருவன் மூக்கில்லாமல் வந்திருக்கிறான். மூக்கில்லாமலா? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நீதான் வெட்டியிருப்பாய். இல்லை அரசே, நான் பண்ணவில்லை. போதும் போதும், அவனை உள்ளே அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அரசே. வணக்கம் அரசே. அமைச்சரே, இவருக்கு முதல் உதவி அளியுங்கள். இருக்கிறது. என்னவாயிற்று? மூக்கு எங்கே? என் நண்பன் சொன்னதால் மூக்கை வெட்டி விட்டேன் அரசே. பார்த்தாயா? அவன் நண்பன் சொன்னதால் அவன் மூக்கை வெட்டி விட்டான். நீ தான் இருக்கியே. ஐயோ பாவம். நண்பன் சொன்னதால் மூக்கை வெட்டி கொண்டாயா? உன் மூளை எங்கே? மளிகை கடையில் விற்று விட்டாயா? அரசே, இவருடைய மூக்கில் குறை இல்லை, இவருடைய அறிவில் தான் குறை. யோசிக்காமல் செய்கிற செயல் எப்போதும் சிக்கலை தரும். கேட்டாயா? இனி எந்த ஆலோசனையும் யோசித்து மட்டும் கேள். புரிந்தது அரசே, இனி நான் கவனமாக இருப்பேன். தெனாலி, இவன் செய்த தவறுக்கு நீதான் ஆலோசனை சொல்ல வேண்டும்.
அரசே, இவர் செய்தது பெரிய தவறுதான். இதற்கெல்லாம் காரணம் அறிவில்லாத ஆலோசனை. சரியாக சொன்னாய் தெனாலி. நண்பா, ஒரு செயல் செய்யும் முன் யோசிக்க வேண்டியது மிக முக்கியம். ஐயா, நான் யோசிக்கவே இல்லை. யார் சொன்னாலும் நம்பிடுவேன். அதுதான் முதல் தவறு. எல்லா ஆலோசனையும் சரியானது அல்ல. உண்மைதான் அரசே. சிந்தனை இல்லாத செயல் சிக்கலை தரும். தெனாலி, இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? அரசே, இவருக்கு தண்டனை தேவையில்லை. நல்ல அறிவுரை மட்டும் போதும். சரியாக சொன்னாய் தெனாலி. இது போன்ற முட்டாள்தனமான ஆலோசனை வழங்கினால் நான் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன். மன்னித்து விடுங்க அரசே, விளையாட்டுத்தனமாக செய்து விட்டேன். இதுவே உனக்கு இறுதி எச்சரிக்கை. நன்றி அரசே. இனிமேல் நண்பன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான் என்று எதையும் சிந்திக்காமல் செய்யாதே. புரிந்தது அரசே. இனி நான் எந்த ஆலோசனையும் யோசிக்காமல் கேட்க மாட்டேன். நல்ல முடிவு. அறிவுதான் மனிதனின் உண்மையான பாதுகாப்பு. இருவரும் கேட்டாயா? இருவரும் செல்லலாம். நன்றி அரசே. இன்று இந்த அரசவையில் ஒரு பெரிய பாடம் கிடைத்தது. அறிவு இருந்தால் நல்லதை தேர்வு செய்ய முடியும், தவறிலிருந்து காத்து கொள்ள முடியும், நியாயத்தை காக்க முடியும். அறிவே மனிதனின் வழிகாட்டி, அறிவே நாட்டின் பெருமை. புரிந்தது அரசே. அறிவே மனிதனின் வழிகாட்டி, அறிவே நாட்டின் பெருமை. அரசவையில் அறிவு வென்றது, முட்டாள்தனம் தோற்றது. இதுவே தெனாலிராமனின் பெருமை. வலிமை இருந்தால் ஒருவர் ஆளலாம், செல்வம் இருந்தால் ஒருவர் உயரலாம். ஆனால் அறிவு இருந்தால்தான் ஒருவர்